ஈரான் சாபர் என்ற ஒரு போர்ட், உங்களுக்கு எப்பாவது பிரச்சனைகள் வந்தால் இந்த சாபர் என்ற போர்ட்ல நாங்க எல்லாமே எண்ணெய் வனர்கள் எல்லாமே அங்க வச்சிருப்போம், எப்பாவது பிரச்சனை இருந்தா நீங்க அங்கிருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் இருக்க எடுத்த டைம்ல அங்க ஆல்ரெடி 350 பில்லியன் ருபீஸ் வர்த் ஆஃப் எக்யூப்மெண்ட் கூட வாங்கி வச்சிட்டோம். இந்த வார்ல அதை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிருக்கு இஸ்ரேல். இல்ல இப்போ ரஷ்யாவோட பேசி 30 நாளைக்கு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. 30 நாளைக்கு கொடுக்கணும்னு சொன்னாலும் அந்த பழைய சலுகையை நாங்க தர மாட்டோம்னு இப்போ புதின் லேட்டஸ்டா சொல்லியிருக்கிறாரு. ஆமா, இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்க முடியாது, எங்களிடம் தெரிவிக்காமல் கச்சா எண்ணெய் வழங்குவதை நிறுத்தி இந்தியா இப்போ திடீரென கேட்பது ஏன்னு புதின் கேட்டிருக்கிறாரு. சைனா இந்த போரை நிறுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த 31ஆம் தேதி ட்ரம்ப் சைனாவுக்கு போயிட்டு இருக்காரு. நீங்க பாருங்க, வந்திருக்கு சைனாவுக்கு போயிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு முன்னால நான் இதை தீர்த்துடுறேன் இந்த பிரச்சனை அப்படின்னு. இப்ப நீங்க வெனிசுலால வாங்கினீங்கன்னா வெனிசுலால இருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு 2 வாரம் ஆகும். அங்க இருந்து இருக்கிற ஷிப்பிங் எல்லாமே அந்த அளவுக்கு ஈஸியா இருக்காது. இப்போ நீங்க சவுதி அரேபியால வாங்கினீங்கன்னா ஒரு நாள்ல திருப்பி வந்துடும். இப்போ எந்த நம்பிக்கையில சார் இந்தியா அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது இந்த விஷயத்துல, இந்த வார் விஷயத்துல? ரைஸ் இன் டயலாக்ஸ் அப்படின்னு டெல்லியில் நடக்கிற இடத்துல ஒரு அமெரிக்கன் ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் உங்களை வளர விட மாட்டோம் அமெரிக்கா. ஏனென்றால் இப்ப நம்ம என்ன சார் பண்ண போறோம், என்ன சமாளிக்க போறோம், நம்மகிட்ட என்ன இருக்கு, என்ன பிளான் இருக்கு? ஃபர்ஸ்ட் பிளான் ஏன்னு இருந்தாதான் பிளான் பி. பிளான் ஏவே இல்லைங்க. நமக்கு பிளானே இல்ல. அமெரிக்கா எப்படி பிளான் இல்லாம ஈரானை தாக்கி இருக்கிறாங்களோ அதே போல அவர் என்ன சொன்னாருன்னா, நேதன்யாஹூ ஹெக்ஸகன் ஒன்று நான் கிரியேட் பண்ண போறேன் உலகத்துல, அதுல இஸ்ரேல் ஹெக்ஸகன், இஸ்ரேல். இந்த பிரச்சனைகளை பாலிசி மேக்கர்ஸ் மக்கள் கேட்கும். நீங்க எப்படி எங்களை காப்பாற்ற போறீங்க? எப்பவுமே எலெக்ஷன்ஸ்ல வின் பண்றது இதுலயே இருக்காம நீங்க எங்களை பத்தியும் கொஞ்சம் பார்த்து எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களையும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. இது புதுசாக கட்சி ஆரம்பிகளுக்கும் சொன்ன பதிலா இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? ஆமாங்க, புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க கூட அவங்களுக்கு இதெல்லாம் புரியுமோ இல்லையோ தெரியல. டயலாக் தமிழர்களுக்கு வணக்கம், நான் நிர்மல். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்குதல் ஆரம்பிச்சதுலேருந்து இந்தியாவுக்கு எந்த விதமான பாதிப்புகள் வரும்னு இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்தே நாம் கவலைப்பட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அதோட எதிரொலியாக முதல் கட்டமாக ஹோட்டல் வணிகத்துக்கான எல்பிஜி கேஸ் இன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்கு. இது இன்னைக்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய பேசும்பொருள் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இந்தியாவுக்கு வேற என்ன பாதிப்புலாம் இந்த போர் மூலமாக இந்தியாவுக்கு ஏற்படும், இது சம்பந்தமாக விரிவாக நம்மோடு பேச பேராசிரியர் பொருளாதார நிபுணர் கே பிரபாகர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அங்கே ஒரு வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்குதல் ஆரம்பிச்சதுலேருந்து இந்தியாவுக்கு பல விதமான பாதிப்புகள் வரும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கு முதல் முறையாக வணிக செயல்பாட்டில் இருக்கக்கூடிய எல்பிஜி கேஸ் இந்தியன் ஆயில் நிறுவனம் நிறுத்தப்பட்டிருக்கு. மேலும் இதை தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசும் பொருள் ஆகிட்டு இருக்கு. ஹோட்டல் இன்னும் 2 நாளில் மூடப்படும், யார்கிட்டயும் ஸ்டாக் இல்லை அப்படின்ற ஒரு பேசும் பொருள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஆல்ரெடி அது கர்நாடகாவில் மூடிட்டாங்க, பெங்களூர்ல. அடுத்தது நம்மளுடைய ஆட்டோ எல்பிஜி கேஸ்ல நடக்கக்கூடிய ஆட்டோகள் நிறுத்தப்படும். அடுத்தது வீட்டுக்கு தேவைப்படுற கேஸ் அதுவும் நிறுத்தப்படும். அடுத்ததாக ஒருவேளை ஒரு வாரத்தில் அது வந்தால், கட்டுப்பாடு வந்தால், அதுக்கு இப்பவே 60 ரூபாய் ஏத்திருக்காங்க. அதனால முதல் வரக்கூடிய பெரும் பிரச்சனை எல்பிஜி. இது நமக்கு வரக்கூடிய கண்ட்ரி டோட்டலா நிறுத்திட்டாங்க நமக்கு முதல்ல. இப்போ அது ஒண்ணு. நம்பர் 2, நம்மளுடைய பிரைசஸ். இதனால அன்றாட இப்போ நமக்கு ஆட்டோவும் எல்பிஜியும் இதனால நடக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளால நமக்கு அன்றாட வரக்கூடிய பொருட்களுடைய விலையும் அதிகரிச்சிடும்.
இன்னும் நிறைய வரக்கூடியது நம்மளுடைய பெட்ரோல், டீசல், இது எல்லாமே 25 நாளைக்கு தான் நம்மக்கிட்ட இருக்கு. இனிமேல நமக்கு பெட்ரோல் சுத்திகரிக்கிறதுக்காக ரஷ்யாவில் இருந்து தான் நாம் வாங்க வேண்டும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னால 28ஆம் தேதிக்கு முன்னால ரஷ்யா வந்து நமக்கு $10 உலக பிரைசஸோட $10 கம்மியா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கொடுக்க போறது $96ஓட. இப்போ இருக்கிற பிரைஸ் வந்து $96, $96 மாறிடுச்சு. நேற்று 116 ஆச்சு. ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, அந்த ஹார்மோஸ்ன்ற இதில் நான் சப்போர்ட் பண்றேன்னு சொன்னதுனால $96 மாறிருக்கு. ஆனா இது 96லே நிக்குமான்னா நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக கம்மியாக இருக்கு. ஏன்னா ஈரானுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் தேர்ந்தெடுத்தவர்கள்தான் தலைவராக இருக்க வேண்டும் அப்படின்னாங்க. ஒண்ணு, அதனால கமேனியுடைய சன் இன்னொரு கமேனியை எடுத்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டெமோக்ரஸி பத்தி பேசக்கூடிய அமெரிக்காவில் நான் தேர்ந்தெடுக்கிறவங்க தான் ஒரு தலைவராக வரணும் சொல்வது எந்த அளவுக்கு ஜனநாயகத்துல ஒரு சரியான முறை என்றது நமக்கு தெரியல. இதை உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் ஆமோதிக்கிறார்களா என்றால் யாரும் ஆமோதிக்கவில்லை. யூரோப்பியன் யூனியன், பிரிட்டன் அதை கண்டிக்கிறாங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க இது ஒரு இல்லீகல் வார். நீங்க பிப்ரவரி 25ஆம் தேதி அவங்க வந்து நெகோஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஜெனீவாக்கு போகும்போது நெகோஷியேட் பண்ணி ஜெனீவால நம்ம சைன் பண்ணலாம்னு சொல்லி அதுல கமேனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேல நாங்கள் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். ஒருவேளை அப்படி யூஸ் பண்ணாலும் அதை வந்து தணிக்கைக்காக இன்டர்நேஷனல் பீப்புள் வந்து அதை வந்து தணிக்கை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவர் இறங்கி வரும்போது அதை ஆமோதித்து அதை நிறைவேற்றி இருக்கலாம். ஆனால் 28ஆம் தேதி அவரை கொல்வதற்கு காரணம் என்ன? அது ஒரு வார் கிடையாது, ரிஜிம் சேஞ்ச் அப்படின்னாரு. ஏன்னா அவர் மிக கொடுமையான மனிதர். அவருடைய கொடுங்கோல் ஆட்சியில இருந்து இந்த மக்களை நான் காப்பாற்றுவதற்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னாரு. ஒருவேளை அப்படி கொடுங்கோல் ஆட்சி அவர் நடத்திட்டு இருந்தாருன்னா அப்போ ஈரான்ல புரட்சி வெடிஞ்சிருக்கும். இப்போ நீங்க மதுரோ இவரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெனிசுலாவில் அவரை கடத்திட்டு போயிட்டாங்க. எதுவுமே நடக்கல. மக்கள் அமைதியாக இருந்தார்கள். ஏன்னா அவருடைய ஆட்சி சரியில்லை. அமெரிக்காவை எதிர்த்து போராடுவதோ எதுவும் செய்யல. இதை அவருக்கு ஒரு சிக்னலாக நினைச்சுக்கிட்டார். அடுத்தது நாம் இவரை கொன்றால் உடனடியாக மக்கள், அவர் சொன்னதே அதுதான், இனிமேல என்னுடைய வேலை, உங்களுடைய வேலை, நீங்க எல்லாமே சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னாரு. மதுரோ இல்லைங்க, கமேனி. மதுரோவுக்கு பதிலாக இன்னொரு அவருடைய பேச்சு கேட்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் ஒரு அம்மாவை போட்டாங்க. இங்கவும் அதே மாதிரி இந்த பெஹல்வி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈரானியன் புரட்சி வர்றதுக்கு முன்னால இருந்த மன்னருடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் இன்னும் அமெரிக்காலேயே இருக்காரு. அவரை கொண்டு வந்து ஒரு ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னு அவருடைய ஐடியா. ஆனா அவரை ஏத்துக்கிறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. எங்களின் கலாச்சாரத்தை ஒழிக்கிற நினைக்கிறவங்களுக்காக நாங்க கடைசி வரைக்கும் போராடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிடுறாங்க. ஸோ வெனிசுலாவிலும் ஈரான்லயும் அமெரிக்காவுடைய, அதாவது ட்ரம்ப்போட எண்ணம் வந்து நோக்கம் வந்து தோத்து போயிருக்கு. வெனிசுலாவில் நிறைவேறி இருக்கு. ஆட்சி கலப்பு நடத்த முடியல. ஆட்சி கலப்பு நடத்த முடியலைங்க. அதுக்கு காரணம்
ஈரான் வந்து ஒரு சிவிலைசேஷனல் ஸ்டேட்டுங்க ஐயா. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சிவிலைசேஷன் ஸ்டேட்டுன்னா 3400 வருடங்களாக அவங்களுடைய லாங்குவேஜ் பெர்ஷியன் லாங்குவேஜ். நம்ம தமிழ் மாதிரி நீங்க அப்போ எந்த கீழடியில எப்படி இருந்ததோ அதே போல இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நம்மளுடைய இஜிப்சியன் பிரமிட்ஸ்லயே தமிழ் எழுத்துக்கள் இருந்தது. அதே போல இந்த பெர்ஷியன் லாங்குவேஜ் அவங்க மிக மிக கல்ச்சரலான ஒரு லாங்குவேஜ். அதே போல அவங்க வந்து தனித்துவம் வாழ்ந்த மக்கள். இந்த மக்கள் வந்து இந்த தனித்துவம் வாழ்ந்த மக்களுக்கு வந்து தங்களுடைய கல்ச்சர் மேல மிக அதிகமாக பற்றுடையவர்கள். இப்ப என்ன ஆச்சுன்னா இஸ்லாம் வர்றதுக்கு முன்னால அங்க ஜொராஸ்ட்ரியன் இருந்தது. அந்த ஜொராஸ்ட்ரியன் இதுல அவங்க இதுல டாப் ரிச்சஸ்ட் பீப்புளுக்கு தான் ரொம்ப மரியாதை இருந்தது. ஆனா அன்றாட தொழில் செய்யறவர்களுக்கு மரியாதை இல்லாம இருந்தது. அதனால அன்றாட தொழில் செய்யறவர்கள் விவசாயிகள் இவங்க எல்லாமே இஸ்லாம் உள்ள வந்து அவர்கள் எடுத்த ஒரு சமயம்தான் நம்ம ஈரான்ல இருக்கிறது ஷியா என்ற ஒரு சமுதாயம். இவர் கமேனி என்றவர் இந்த நாட்டினுடைய தலைவரும் ஷியா மக்களின் தலைவரும் கூட. அதனால அவரும் மடோராவும் ஒரே தரப்புல யோசித்து விட்டார்கள் அமெரிக்காவில். அவர் செஞ்ச பெரிய தவறு. முதல்ல அவர் என்ன சொன்னாரு, வந்து கமேனியை எடுத்துட்ட பிறகு அவர் வந்து டெத் டு அமெரிக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால எங்களுக்கு எப்ப பார்த்தாலுமே ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. அதனாலதான் அவரை வந்து நாங்க மாத்துறோம். ஆனா மக்கள் எல்லாமே எங்க பக்கம் இருக்காங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி இல்லையே. அதனால இவர் பண்ணக்கூடிய பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் பண்ணக்கூடிய பெரும் தவறுகள்ல இது ஒரு பெரிய தவறுகா இருக்கு. அமெரிக்காவிலேயே 22%, அப்பனா 78% இந்த போரை நாங்கள் விரும்பவில்லை, இது எங்க போர் கிடையாது, இது இஸ்ரேலுடைய போர் என்று சொல்கிறார்கள். நீங்க ஏன் இஸ்ரேலை இந்த அளவுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும், இது நமக்கு தேவையே இல்லையே என்ற ஒரு அவருக்கு இந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரும் அவருடைய பாலிசிஸ்க்கு ரொம்ப எதிர்ப்பு நடந்துட்டு இருக்கு. இப்போ இதோட எதிரொலியா இன்னைக்கு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஈரான் மூடப்பட்டிருக்கு. இதனால இந்தியாவுக்கு மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பு இருக்கு. ஏன்னா 60% எண்ணெய் வந்து அந்த வழியா தான் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா கிட்ட வாங்க வேண்டிய எண்ணெயும் வந்து இன்னைக்கு அமெரிக்காவுடைய தலையீடால அதுவும் இன்னைக்கு நின்று போயிருக்கு. என்ன பண்ண போகுது இந்தியா? இல்ல இப்போ வந்து ரஷ்யாவோட பேசி 30 நாளைக்கு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. 30 நாளைக்கு கொடுக்கணும்னு சொன்னாலும் அந்த பழைய சலுகை வந்து நாங்க தர மாட்டோம்னு இப்போ புதின் லேட்டஸ்டா சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்க முடியாது, எங்களிடம் தெரிவிக்காமல் கச்சா எண்ணெய் வழங்குவதை நிறுத்தி இந்தியா இப்போ திடீரென கேட்பது ஏன்னு புதின் கேட்டிருக்கிறாரு. அது கரெக்ட் தானே. இப்போ உங்களோட வாங்கிட்டு இருக்கோம், யாராவது ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தோம்னா, இப்போ நீங்க என்னோட வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு எக்ஸ் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு பிரச்சனையா இருக்கு, நான் வந்து உங்களுடைய பெர்மிஷன் அவர் வந்து டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு பேரலுக்கு $10 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு. நீங்க கேட்கலாம், அப்படி என்ன $10 டிஸ்கவுண்ட் பெரிய டிஸ்கவுண்ட்? $1 ஒரு பேரலுக்கு அதிகமாக வந்ததுன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம இந்தியாவில் 1.4 பில்லியன், அப்படின்னா 13,500 கோடி செலவாகும் $1. ஓகே, இப்ப யோசிச்சு பாருங்க, 65 இருக்கிறது இப்ப 96 வந்துடுச்சு. அப்பனா எவ்வளவு? ஒரு $31 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு டாலருக்கும் 13,600 கோடி ஒரு வருஷத்துக்கு செலவு அதிகமாகும். அப்போ அவர் டெஃபினட்டா கொடுக்க மாட்டாரு. அது மட்டுமே இல்லாம நான் அந்த சலுகையை கொடுக்கல, இந்த மாதிரி வார் நடக்கும்போது நான் அனுப்புறதுனால கொஞ்சம் அதிகமாவே போட்டு உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்கு சொல்லுங்க?
ஸோ இதுவும் கட்டுப்படி ஆகாது. ம். கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து எண்ணெயும் வராது. ம். இப்போ அமெரிக்கா கிட்டேருந்து வெனிசுலா கிட்டேருந்து நம்ம வந்து எண்ணெயை வாங்கிக்கலான்னு ட்ரம்ப் சொன்னார்ல. இப்போ அங்கேருந்து வாங்கியாவது இப்போ இருக்கிற சூழ்நிலையை இப்போ இருக்கிற நிலைமையை வந்து மாற்றலாம்ல. வெனிசுலாவில் ஒரு நாளைக்கு ம். 1 மில்லியன் பேரல்ஸ் தான் எடுக்கிறாங்க. ம். ஆனால் வெனிசுலாவுடைய எண்ணெயில் சல்ஃபருடைய கண்டென்ட் மிக அதிகம். ம். அதை சுத்திகரிக்கிறது மிக மிக கடினம். ம். அதை சுத்திகரிக்கிறதுக்கு நமக்கு நிறைய செலவாகும். டெக்னாலஜியும் இல்லை. டெக்னாலஜி ஓரளவுக்கு இருக்கு. ம். ஆனா டெக்னாலஜி இருந்தா அந்த டெக்னாலஜி நீங்க சொல்றது கரெக்ட். ம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு தான் இருக்கு, நம்ம கிட்ட இல்லை. நம்ம கிட்ட இல்ல. ம். ஒருவேளை அவங்க கிட்டே இருந்து வாங்கணும்னா ம். டெக்னாலஜி அமெரிக்கன் கம்பெனில இருந்து வாங்க சொல்லுவாரு. ம். பாருங்க அவருடைய, இப்ப நீங்க வெனிசுலன் ஆயில் வாங்கினீங்கன்னா இந்த கம்பெனி சுத்திகரிக்கிற கம்பெனி அந்த டெக்னாலஜி அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிங்க, அதுக்கு பணம் கொடுங்க. ம். இதை சுத்திகரிக்கிறதுக்கும் நிறைய காசாகும், அதுவும் நீங்க தலையில வச்சீங்க. அது மட்டுமே இல்லாம இந்த பேரல் பிரைசஸ் எல்லாமே ம். FOBன்னு சொல்லுவாங்க ஐயா, ம். ஃப்ரைட் ஆன் போர்ட். ம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த எண்ணெய் கிணறுகள் சில இடத்துல இருக்கு. ம். அந்த கிணறுல இருந்து எடுத்து அது பேரல்ல பண்ணி அது நேரா ஒரு போர்ட்டுக்கு, ஏதோ ஒரு நியரஸ்ட் போர்ட்டுக்கு வரணும். ம். அந்த போர்ட்ல அந்த ஷிப்ல ஏத்துற வரைக்கும் தான் அந்த பிரைஸ். ஓகே. அங்கிருந்து அதனுடைய இன்சூரன்ஸ், அதனுடைய டிராவல், அதனை கொண்டு வரக்கூடிய செலவு எல்லாமே அந்தந்த கண்ட்ரியை பொறுத்து இருக்கு. ம். இப்போ நீங்க வெனிசுலால வாங்கினீங்கன்னா வெனிசுலால இருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு 2 வாரம் ஆகும். ம். அங்க இருந்து இருக்கிற ஷிப்பிங் எல்லாமே அந்த அளவுக்கு ஈஸியா இருக்காது. இப்போ நீங்க சவுதி அரேபியால வாங்கினீங்கன்னா ஒரு நாள்ல திருப்பி வந்துடும் நமக்கு. இப்போ எந்த நம்பிக்கையில சார் இந்தியா வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது இந்த விஷயத்துல, இந்த வார் விஷயத்துல? நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டீங்க. ம். எந்த நம்பிக்கையில அமெரிக்காவை சப்போர்ட் பண்றது என்றது வந்து ஒரு இது. ம். எந்த நம்பிக்கையில நம்ம வந்து இஸ்ரேலோட சேர்ந்து இருக்கோன்றது தான் கேள்வி. ம். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளும், யூரோப்பியன் யூனியன், ஆஸ்திரேலியா, இந்த நாடுகள் எல்லாமே கண்டிச்சிருக்காங்க. ம். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல நீங்க இந்த டிஸ்கஷன் வர்றதுக்கு முன்னால கேட்டீங்க, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல கண்டிச்சிருக்காங்க அமெரிக்காவை, இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு. எல்லா யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸும் இது ஒரு இல்லீகல் வார்னு கண்டிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே ம். அமெரிக்காவுடைய சேர்ந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். ம். இப்போ எந்த நினைப்புல நம்ம போய் இஸ்ரேல் கிட்ட போய் இஸ்ரேல் பிரதமரை நாம் பார்த்த 2 நாள்ல பார்த்து இங்க வந்த பிறகு இமீடியட்டா அட்டாக் நடந்தது. யோசித்து பாருங்க. இப்போ நீங்க என்னுடைய நண்பர், ஆனா உங்களுக்கு வந்து நிறைய பேர் நண்பர்கள் இருக்காங்க, ம். அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க. அப்போ நான் வந்து நீங்க என்னுடைய நண்பனாக இருந்தால் நான் உங்களை கூப்பிட மாட்டேன். ம். ஏன்னா நான் போருக்கு போறேன். நான் போருக்கு போகும்போது என்னுடைய நண்பரை வீட்டுல கூப்பிட்டு நான் விருந்து கொடுத்தேன் என்றால் அவருடைய நண்பர்கள் அவரை தவறாக நினைப்பார்கள். ம். அப்படிதானே ஒரு நல்ல பண்புள்ள மனிதராக செயல்பட வேண்டிய விஷயம். கண்டிப்பா. ஆனா நாத்தன்யாகு அப்படி பண்ணலையே. ம். நம்மை கூப்பிட்டு 2 நாள் விருந்து வைத்து திருப்பி போன மறுநிமிஷமே இந்த மாதிரி பண்ணாரு. ம். இதனால எந்த தைரியத்துல நாம் இஸ்ரேல் கிட்ட போயிருக்கோம்? நம்மளுடைய மக்கள் அப்ராக்சிமேட்டா 1 கோடி பேரு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஆமா. வருஷத்துக்கு $50 பில்லியன் அவங்க அனுப்புறாங்க. ம். 1 பில்லியன் இஸ் ஈக்குவல் டு 9,200 கோடி. $50 பில்லியன் நமக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ம். இது வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஈரான் வந்து சாபர் என்ற ஒரு போர்ட்டு, உங்களுக்கு எப்பாவது பிரச்சனைகள் வந்தால் இந்த சாபர் என்ற போர்ட்ல நாங்க எல்லாமே எண்ணெய் வனர்கள் எல்லாமே அங்க வச்சிருப்போம், எப்பாவது பிரச்சனை இருந்தா நீங்க அங்கிருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி மன்மோகன் சிங்
பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் இருக்க டைம்ல ம். அங்க வந்து ஆல்ரெடி 350 பில்லியன் ருபீஸ் வர்த் ஆஃப் எக்யூப்மெண்ட் கூட வாங்கி வச்சிட்டோம். ம். இந்த வார்ல அதை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு இஸ்ரேல். நீங்க சொல்றத பார்த்தா இப்ப ஈரான் நமக்கு ஒரு மிகப்பெரிய உதவியான நாடா இருந்திருக்கு, ரஷ்யா அப்படி இருந்திருக்கு. ஆனா இவங்கள நம்பாம நம்ம வந்து மீண்டும் அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் நிக்கிறது வந்து நம்ம மக்கள் வந்து புதற்குழியில தள்ளுற மாதிரி இல்லையா? அது மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி. ம். மக்கள் கேட்டா ம். இந்த நீங்க எங்களை ஏன் காவு கொடுத்து விட்டீர்கள் என்ற ஒரு கேள்வி டெஃபினட்டாக வரும். அதுக்கு ஒரு இஸ்ரேல்ல இருக்கிற ஒரு மிலிட்டரி ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, ம். உங்களுக்கு தான் இடம் இல்லையே, நீங்க எங்க இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவீங்க இதெல்லாமே? ம். எங்களுக்கு 1.4 பில்லியன் பீப்புள் எங்களுக்காக ஒர்க் பண்றதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ம். இந்த மாதிரி எந்த நாட்டிலையும் சொன்னது கிடையாது. நாங்க இந்தியர்களின் திறமையை பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர 1.4 பில்லியன் பீப்புள் எங்களுக்காக வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம். ம். அதே போல நாம் யார்கிட்ட என்ன வாங்கணும்னு சொல்லி அமெரிக்காவை பெர்மிஷன் கேட்டு இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்றேன். ம். 1965 நீங்கெல்லாம் அப்போ எல்லாமே நமக்கு பஞ்சம் ரொம்ப அதிகமா இருந்தது. ம். அந்த சமயத்துல அமெரிக்காவில் வந்து ஒரு ரூல் ஒன்று இருக்கு, PL 480 சொல்லி. ஓகே. உலகத்துல எந்த இடத்துல எனிமி நாடாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் ரொம்ப வறட்சியாக இருந்தால் அவர்களுக்கு கோதுமை அவங்களுக்கு சாப்பாடை சப்ளை பண்ணணும்னு அமெரிக்காவுடைய ரூல் அது. ஓ. அந்த PL 480 நம்ம வந்து ஷிப்ல வந்து பாம்பேல இறங்கின உடனே நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஷிப் டு மவுத், ஷிப்ல இருந்து கீழே இறங்கி கிட்டங்கி அந்த மாதிரி இல்லாம ம். நேரா ரேஷன் ஷாப்புக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா நமக்கு சாப்பாடு இல்லை. ம். அப்படி இருக்கிற நிலைமையில அமெரிக்கா கிட்டே இருந்து பசியோடு இருக்கும்போது கோதுமையை வாங்கி நாம் அமெரிக்காவை அவ செய்வது தவறு என்று சொல்லிட்டு இருந்தோம். ம். ஏன்னா மோரல் கிரவுண்ட்ஸ், ஒரு உண்மையை வந்து ம். நீங்க எனக்கு சாப்பாடு போடுறதுனால நீங்க கிரேட் கிடையாது. எங்களுக்கு ஏன் சாப்பாடு போடுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூல் இருக்கு, சாப்பாடு போடுறீங்க, ரைட், தேங்க்யூ. ஆனால் நீங்க பண்ணுவது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ம். ஆனா இப்போ எல்லாமே நம்ம கிட்ட இருந்து பெட்ரோல் வாங்குறதுக்கு அவங்க சொன்னாதான் பெட்ரோல் வாங்குற நிலைமைக்கு வந்துட்டோம். ம். அதே போல நம்மளுடைய பிரசிடென்ட் கூப்பிட்டு இருக்காங்க, ஒரு ஈரான்ல இருக்கிற ஷிப் வந்து விசாகப்பட்டினத்துல, ம். அது வந்து எல்லா நாடுகளும் வந்து அவங்களுடைய ஷிப்ஸை வந்து எப்பவுமே ஒரு ஒரு நல் உறவைகளை வளர்த்து கொள்வதற்காக இருக்கிறது. ம். அந்த ஷிப்பை நம்ம ஸ்ரீலங்கா கிட்ட இருக்கும்போது அந்த ஷிப் வந்து டார்பிடோ மூலமாக அழிச்சிருக்காங்க அமெரிக்கன்ஸ். ம். இது எந்த அளவுக்கு சரியான செயல் என்று நீங்க நினைக்கிறீங்க? இப்போ அவங்க வந்தது என்னுடைய இன்விடேஷன், இந்தியாவுடைய இன்விடேஷன்ல. இப்போ நீங்க வந்து எங்க வீட்டுக்கு வந்தால் உங்களை பாதுகாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? என்னுடைய பொறுப்பு தான். ஆனால் அதையும் மீறி அவர்களை அழித்து விட்டார்கள் என்றால், அழித்து விட்டதுக்கு மிக மிக கடுமையான விளைவுகளை எதிர்கொள்வோம். எந்த விதத்தில்னா, நம்மை நம்பிக்கைத்தன்மை மிக குறைந்திருக்கிறது. உலகத்தில் நம்பிக்கைத்தன்மை குறைந்திருக்கிறது. நமக்கு இனிவரைக்கும் நண்பர்களாக இருக்கிற எல்லாருமே நம்மளை ஒரு கேள்விக்குறியாக்கி வைத்திருக்கிறது இந்த ஒரு இஸ்ரேலோட சேர்ற சம்பவம். ம். இந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கும்போது இன்னும் நம்ம என்னென்ன வரக்கூடுமோன்றது, இப்போ இந்த 1 கோடி பேர், ம். ஏன்னா அங்க
ஆல்ரெடி இப்போ வந்து யுத்த சூழ்நிலை இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் ஏன்னா வந்து ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இந்தியாவுக்கே வரலான்னு இருப்பாங்க. அதே போல் அவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டதுன்னா அங்கே இருக்கிறவங்களையும் நம்மளை எம்ப்ளாய் பண்ண மாட்டாங்க. அவங்களெல்லாம் இந்தியாவுக்கு வந்தால் இந்தியாவில் அவங்களுக்கு என்ன எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க போகிறோம்? இப்போ இருக்கிற ஐடி செக்டார்லேயே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வேலை கிடையாது. இந்த ஏஐனால வரக்கூடிய பிரச்சனைகள்னால, அதுக்கு மேலே அமெரிக்காவில் இருக்கிற பிரச்சனைகளால எல்லாமே இங்கே வருது. அதே போல அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவில் இப்போ ரீசெண்டா ரைஸ் இன் டயலாக்ஸ் அப்படின்னு டெல்லியில் நடக்கிற இடத்துல ஒரு அமெரிக்கன் ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வந்து உங்களை வளர விட மாட்டோம். அமெரிக்கா ஏனென்றால் நாங்கள் சைனாவை வளர்த்து விட்டு அந்த வளர்த்து விட்டதுனால எங்களுக்கு தலைவலியாக வந்து விட்டது. அதனால இந்தியாவை அதை போல் நாங்க வளர விடமாட்டோம் சொல்லி கம்ப்ளீட்டா கொடுத்திருக்காரு. அப்போ நம்ம அமெரிக்கா பக்கமும் கிடையாது, உலகத்துல இருக்கிற எல்லா சின்ன சின்ன நாடுகளும் நம்மளை நம்ப முடியறதில்ல. இந்த கல்ஃப்ல இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே இனிமேல நம்மளுடைய எதிர்ப்பை இதை இந்தியாவுக்கு அவங்களுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கோம். சைனா வந்து இதை எல்லாமே பார்த்துக்கிட்டு அவங்க வந்து இந்த போரை நிறுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 31ஆம் தேதி ட்ரம்ப் சைனாவுக்கு போயிட்டு இருக்காரு. நீங்க பாருங்க, வந்திருக்கு, சைனாவுக்கு போயிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு முன்னால நான் இதை தீர்த்துடுறேன் இந்த பிரச்சனை அப்படின்னு. இப்போ உலகத்துல யார் தலைவர்களாக இருக்காங்க? இந்த பிரச்சனையை தீர்த்து எங்களை வந்து பாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒரு எக்கனாமிக் பவராகவும் இருக்காங்க. அதே போல அவர்களும் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனை, அவங்களுடைய பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இந்தியாவில் மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு யார் காரணம் என்று மக்கள் தான் யோசிக்கணும். ஏன் சார் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பேசவே மாட்டேங்கிறாரு? இவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை, வணிகத்துக்கான சிலிண்டர் நிறுத்திட்டாங்க, போகலை. அடுத்தது வீட்டில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டர் வந்து தட்டுப்பாடு ஏற்படும் நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் எந்த மாதிரியான பிரச்சனை போகுது? இந்தியா அதை எப்படி சமாளிக்கும்? இருந்த எல்லா நாடுகளும் கை வச்சுட்டாங்க. அவங்க நம்பிக்கை வந்து நம்ம இழந்துட்டோம். கல்ஃப் கண்ட்ரிஸோடைய நம்பிக்கையும் இழந்துட்டோம். தேவையில்லாமல் எந்த உதவியும் பெற முடியாத சூழலில் போய் அமெரிக்காவை போய் சப்போர்ட் பண்ணுறோம். அவங்களால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நீங்களே சொல்லிட்டீங்க. அமெரிக்கானால பிரயோஜனம் இருக்கு, ஏன்னா அமெரிக்காவுக்கு தான் நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க வந்து இந்த இந்தோ அமெரிக்கன் ட்ரேட் ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அது கடப்பையில போட்டாரு. இப்போ வந்து நம்மளுடைய திருப்பூர் இதுல எல்லாமே அது சரியாச்சுன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு போடும்போது இப்போ அது கடப்பையில போட்டார். இப்போ மார்ச் 15க்குள்ள வரும்னு எதிர்பார்த்தது, அது எப்போ அதை பத்தி பேசுவாருன்றது தெரியல. அமெரிக்காவோட நமக்கு லாபம் இருக்கு, பட் நம்ம போய் இஸ்ரேலோட சேர்ந்து இருக்குமே, அதனால என்ன பயன்கள் பெறுவோம்னு ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம என்ன சார் பண்ண போறோம்? என்ன சமாளிக்க போறோம்? நம்மகிட்ட என்ன இருக்கு? என்ன பிளான் இருக்கு? ஃபர்ஸ்ட் பிளான் ஏன்னு இருந்தாதான் பிளான் பி. பிளான் ஏவே இல்லைங்க ஐயா, நமக்கு பிளானே இல்லை. அமெரிக்கா எப்படி பிளான் இல்லாம ஈரானை தாக்கி இருக்கிறாங்களோ அதே போல நம்மகிட்டயும் இதை சமாளிக்கிறதுக்கு எந்த விதமான பிளானும் இல்லை. அதனாலதான் பேச முடியறது இல்லை, யாருமே பேசுறது இல்லை சார். அப்ப இந்த போர் வந்து தொடர்ந்துச்சுன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து இன்னும் மூடப்பட்டே இருந்துச்சுன்னா, இப்போ இன்னும் பொருட்களோட விலை உயரும், எண்ணெய் தட்டுப்பாடு இன்னும் அதிகமாகும். எப்படி சார் இந்திய மக்கள் வந்து வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகுமா? டெஃபினட்டாக கஷ்டப்படுறதுக்கு சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. அது எதிர்க்க தான் வேணும். தலைவர்களை கேள்வி கேளுங்கள், தலைவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பாருங்கள், அப்போ நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா கட்டுப்பாடு, டிராவல், நீங்க பெட்ரோல் இல்லைன்னா உங்களுக்கு காய்கறி வராது, காய்கறி வரலன்னா பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பிரைசஸ் 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னா. இப்போ இந்த சூழ்நிலை வந்து பொருட்களை பதுக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதான் நாங்கள் வந்து அத்தியாவசிய பொருள் சட்டத்தை வந்து அமல்படுத்துறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மூலயமா தடுக்க முடியுமா இந்த பதுக்கலாம்? முடியாது. ஏன்னா இந்த பதுக்கிறவங்க எல்லாமே ரொம்ப பெரும் புள்ளிகளாக இருப்பார்கள். அதனால அவங்க பதுக்கி தான் வச்சிருப்பாங்க. நம்மளால அதை வந்து தடுக்கிறது 1991ஆம் ஆண்டு, அதுக்கு முன்னால
1971 இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பதுக்கிறத தடுக்கிறது மிக சிரமமானது இந்தியாவில். எத்தனை இடத்துக்கு நாம் பண்ண வேணும், இது எத்தனை இதுக்கு பண்ணணுன்றது வந்து மிக சிரமமானது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்றது? உண்மை அதுதான், உண்மை அதுதான். இப்போ வந்து நாம் நம்ம இந்த நிலைமைக்கு உருவாக்கின தலைவர்கள் என்ன ஒரு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் அவங்க கொடுக்கல. இது ஏன் நாம் இஸ்ரேலோடைய அதுவும் இஸ்ரேல்ல நாத்தன்யாகுவோட ஏன் இருக்கும் அப்படின்னு. இவர் நாத்தன்யாகு வந்து அவர் இஸ்ரேல்ல எல்லாரையுமே இது சார்ந்தவர் கிடையாது. இஸ்ரேல குறிப்பிட்ட ஜயோனிஸ்ட்ன்ற குரூப்புக்காக அவங்க வந்து உலகத்துல நாங்க தான் மிக அறிவாளிகள், நாங்க தான் உலகை ஆள்வோம் என்ற ஒரு திங்கிங்ல இருப்பவர்கள் அவர்களை சயோனிஸ்டுகள், அவருடைய தலைவர் தான் நாத்தன்யாகு. ஆனா நிறைய ஜூஸ், ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் அவங்க இதை நிறைய எதிர்க்கிறாங்க. இப்படி அவங்க எதிர்க்கிறவங்கள எப்பனா இவங்க எதிர்க்கிறவங்க இத்தனை பேர் இருக்காங்க. நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு தலைவரோட மிக நெருக்கமாக இருப்பது நமக்கு லாங் ரன்ல எந்த பிரச்சனைகள் வரும் என்று யோசித்து இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனா அது யோசிக்காம செஞ்சாங்களா, இல்லைன்னா யோசிச்சே இந்த மாதிரி ஒரு உலக ஆர்டர் மாறும். அவர் என்ன சொன்னாருன்னா, நாத்தன்யாகு ஹெக்ஸகன் ஒன்று நான் கிரியேட் பண்ண போறேன் உலகத்துல. அதுல இஸ்ரேல் ஹெக்ஸகன், இஸ்ரேல், இந்தியா, கிரீஸ், சைப்ரஸ், ஒரு 2 அரப் நாடுகள், ஒன்று சோமாலி லேண்ட்னு சொல்லி ஒரு இடம் ஆப்பிரிக்காவில், இவங்களை சேர்த்து ஒரு குரூப்பா மாற்றி ஒரு ஹெக்ஸகனா மாற்ற போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி ஐயா போனோம். அப்போனா உலகத்துல மிக சிறுமையான நாடு இஸ்ரேல். அதுக்கு நிறைய டெக்னாலஜி இருந்திருக்கலாம். ஆனா சைப்ரஸ், கிரீஸ், இந்த சோமாலி லேண்டு, நம்ம இந்தியா, இந்த 5 நாடுகளும் சேர்ந்து உலகை ஆள முடியுமா? அவருடைய பகல் கனவுகளை நனவாக்கவா நம்ம போயிருக்கோம்? நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்குமே நாம் ஒரு முன்னுதாரணமா இருக்க வேண்டியது போய் கண்டிப்பா நம்ம வந்து எல்லா நாடுகளையும் நம்மள ஒரு கொஸ்டின் மார்க்கோட பார்க்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம போயிட்டோம். சரி, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இனி ஒரு காலங்களில் இந்தியா எந்த மாதிரியான முடிவுகள் எடுத்தால் நம்ம இந்த பொருளாதார தட்டுப்பாட்டிலேருந்து தப்பிக்கலாம்? டெக்னாலஜி படி பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி வந்து ஏஐ வந்து அமெரிக்காவிலையும் சைனாவை தான் நம்பர் 1. நம்மளை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் வந்து மிக கடுமையாக அடிபட்டு இருக்கு. 14.5% தான் மேனுஃபேக்சரிங் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் 33% இருக்கு. இப்போ நம்ம பேசுறது எல்லாமே ஜியோ பாலிட்டிக்ஸ், இந்தியாவை எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு தான் பார்க்க முடியுமே தவிர, தமிழ்நாட்டை இந்தியாவை தாக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டையும் தாக்கும். அதனால இந்திய நாட்டை இந்த தாக்கும் பொழுது இப்போ எந்த விதமான செயல் திட்டத்தை தீட்டுவார்கள் என்றது அதே போல நம்ம சுத்தி இருக்கிற நாடுகளும் நமக்கு எதிரிகளாக மாறிவிட்டார்கள் நம்மளுடைய நிலைப்பாட்டால. இது இப்போ நடந்ததில்லை. இப்போ வந்து நேபாளத்துல நம்மளை எதிர்க்கிறாங்க. நம்மளை எதிர்த்து பாட்டு பாடியவர் தான் இப்போ பிரைம் மினிஸ்டரா நடந்திருக்காரு. அவருக்கு 35 வயசு. அவர் இந்தியாவில் தான் படித்தார். ஆனால் அவர் வந்து இந்தியாவுக்கு எதிர்க்கிறாரு. மால்தீவ்ஸ் நம்மளை எதிர்க்குது. பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான் சொல்லவே தேவையில்லை. ஸ்ரீலங்கா நமக்கு ஃபாரா இல்லை. இப்போ வந்து ரீசெண்டாக இந்த ஷிப்பை வந்து அமெரிக்கா டார்பிடோ பண்ணதுனால, டார்பிடோ பண்ணுறது வந்து செகண்ட் வேர்ல்டு வார், 2ஆம் வேர்ல்டு வார்லேருந்து எப்போவுமே பண்ணலை. அது இப்போ பண்ணியிருக்காங்க. அதை போய் உலகத்திலே ப்ரெஷர் அவர் மேலே, நீங்கள் போய் யாருமே சேவ் பண்ணாதீங்கன்னு. என்னுடைய ஹியூமனிடேரியன் கண்டிஷன், மனித
ஹியூமானிட்டேரியன் கண்டிஷன்ஸில் நாங்கள் போய் சேவ் பண்ணுவோம்னு 38 பேரை சேவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன கண்ட்ரி, IMF உடைய பணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற கண்ட்ரி தைரியமாக ஹியூமனிட்டி தான் முக்கியம் என்று சொல்லி அவர் பண்ணியிருக்கார். இப்போ நாம் சுற்றியும் யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் கிடையாது. வெஸ்ட் ஏஷியாவில் யாருமே கிடையாது. அப்போ எந்த எந்த நினைப்பில் நம்ம இந்த ஒரு நாத்தன்யாகுவை இனி வரைக்கும் அவரை நாம் கண்டிக்கவும் இல்லை. அவர் இறந்ததுக்கு 4 நாட்கள் ஆன பிறகு ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருக்கிறவர் போய் ஒரு சிக்னேச்சர் பண்ணியிருக்காரு. அமெரிக்கா என்ற வார்த்தையும் வரல, இஸ்ரேல் என்ற வார்த்தையும் வரல அவருடைய கண்டிப்பு. இப்போ அப்படி இருக்கும்போது நீங்க எந்த அளவுக்கு எப்படி இந்த பிரச்சனைகள் தனிப்பட்ட முறையில் ஒரு பாலிசி மேக்கர்ஸோ ஒரு தலைவர்களோ சந்தித்தால் பரவாயில்லை, இங்க இருக்கும் மக்கள் சந்திக்க போறாங்க. இங்க இருக்கிற மக்கள் 95% ஆஃப் த பீப்புளுக்கு 26,000 விட கம்மியான சேலரி தான் கிடைக்குது. இப்போ 26,000 ரூபாய் சேலரியில் ஒரு மனிதர் தன்னுடைய ஃபேமிலியையும் தன்னுடைய சில்ட்ரன் படிக்க வைக்கிறதும் இதெல்லாம் எப்படி முடியும்? ஆவரேஜ் சேலரி. நம்மளுடைய ஜிடிபி மிக மிக குறைவாக growth இருந்தாலும் இப்போ ஜிடிபி 3% குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல நமக்கு வரக்கூடிய உரங்கள் வெஸ்ட் ஏஷியாவிலிருந்து தான் வருது. என்பிகேன்றது அங்கேருந்து தான் வரணும். இப்போ ஃபெர்டிலைசரும் வரப்போறது இல்லை. ஃபெர்டிலைசரும் அடிபட்டு போயிட்டுறது. தேர்ஃபோர் சாப்பாட்டுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு அதை உரம் வரப்போறது இல்லை. நாம் என்ன பண்ண முடியும்? ஒருவேளை இந்த போர் முடிவுக்கு வரும் பட்சத்தில் இதுலேருந்து இந்தியா தப்பிக்குமா? போர் முடியும் பட்சத்தில், போர் முடிந்த பிறகு நமக்கு சில பிரச்சனைகள் வரும். போர் நடந்து முடிந்த பிறகு அப்போ எந்த விதமான கண்ணோட்டத்தில் அவங்க பார்ப்பாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். இனி வரைக்கும் சரி, நாங்கள் சரியாக இருந்தோம், நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். 85% 85% நமக்கு வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து வந்துட்டு இருக்கு. 38% அது அங்கேருந்து தான் வருது. மிச்சம் இடத்துல இருந்து எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது இந்த போர் முடிந்த பிறகு அமெரிக்கா நமக்கு இன்னும் நம்மளோட அந்த வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சைன் பண்ணலை. அதை சைன் பண்ணும்போது எந்த விதமான அவர் நீங்க தான் வரிகளை எங்களுக்கு பே பண்ணணும், நாங்க பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதே நிலைப்பாடுல தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே அமெரிக்காவிலிருந்து தான் வரப்போகும். இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம எப்படி இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்போம்? எப்படி இத்தனை பேருக்கு $1.4 பில்லியன் பீப்புளுக்கு இந்த நாத்தன்யாஹூ சொல்ற இந்த ஹெக்ஸகன்ன்றது காப்பாத்துமா? எதிர்காலத்தில் நீங்க சொல்றதை பார்த்தா இந்தியா ஒரு பேரழிவை நோக்கி செல்றதுன்னு தானே தெரியுது. பேரழிவு நோக்கி செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நாம் இந்த தூக்கத்திலிருந்து மக்கள் எழுந்துக்கவில்லை என்றால், இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் அந்த இடத்துல எல்லாமே நிறைய அஜிடேஷன்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம இந்தியாவில் ஒரு விதமான ஷாக் வரும். இதுல இருந்து எப்படி நாம் வெளியில வர்றது? இது இந்தியாவுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கும். இந்த பிரச்சனைகளை பாலிசி மேக்கர்ஸ் மக்கள் கேட்கணும். நீங்க எப்படி எங்களை காப்பாற்ற போறீங்க? எப்பவுமே எலெக்ஷன்ஸ்ல வின் பண்றது இதுலயே இருக்காம நீங்க எங்களை பத்தியும் கொஞ்சம் பார்த்து எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களையும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. இது புதுசாக கட்சி ஆரம்பிகளுக்கும் சொன்ன பதிலா இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? ஆமாங்க. புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க கூட அவங்களுக்கு இதெல்லாம் புரியுமோ இல்லையோ தெரியல. அவங்களுக்கு புரியறதுக்குள்ள
நம்மளுடைய நடக்க வேண்டியது எல்லாமே நடந்துடும் போது. சரிங்க சார், ரொம்ப நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க, நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போர் எப்படியான நிலைக்கு சொல்ல போகுது, இந்தியா எந்த மாதிரியான கட்டத்துக்கு போக போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிச்சம் நன்றி சார். வணக்கங்க ஐயா, தேங்க்யூ.